நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக பிற்பகல் நேர காணொளியில் அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழக உட்பகுதிகளில் மழை மேகங்கள் தீவிரமடைய தொடங்கி இருப்பதையும் பரவலாக பதிவாக தொடங்கி கொண்டிருப்பதையும் நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டு வருகிறது. அது தொடர்பான நிகழ்நேர தகவல்களையும் அந்த மழை மேகங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளையும் தான் இந்த காணொளியின் வாயிலாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். இன்றைக்கு தேதி 4/8/2024, அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் நாள் 2024ஆம் வருடம். இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு 9 மணி ஆகிறது. தற்போதிலிருந்து ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தை நாம் முற்று நோக்குகையில் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அதே போல் போலூர், சேட்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் இது திருவண்ணாமலை மாவட்ட பகுதி, ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய போலூர் மாதிரியான இடங்களில் கூட பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மால் காண இயல்கிறது. இது எதை காட்டுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, வெப்பசலன மழையானது தீவிரமடைய தொடங்கி இருக்கக்கூடிய அந்த தருணத்தை தான் இது காட்டுது. அதாவது வெப்பசலன மழை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் பரவலாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இது உறுதி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா சேட்பட்டு, போலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், மோடையூர் மாதிரியான பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஆரணி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், களம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில், கண்ணமங்கலத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அதன் கிழக்கு பகுதிகளில் கூட மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது காஞ்சிபுரம், தக்கோலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருமால்பூர், புல்லலூர் மற்றும் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு வருகின்றது. சுங்கவார் சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நம்மால் மழை மேகங்களை காண இயல்கிறது. இப்பொழுது சில மணி நேரங்களுக்கு முன்பே இன்று மாலை நேரத்தில் சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்துவிட்டது. சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவாக இருக்கிறது. மீண்டும் மழை பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காஞ்சிபுரம், தக்கோலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும்பொழுது சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளுக்கும் தெற்கு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், மறைமலை நகர், செங்கல்பட்டு, தாம்பரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல் திருவான்மையூர் மற்றும் கேளம்பாக்கம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நீங்கள் இருந்தாலுமே உங்கள் பகுதிக்கும் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா மாம்பாக்கம், அதே போல் பொன்மார், இந்த மாதிரியான பகுதிகளில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இவை தவிர்த்து அந்த 200 ஃபீட் ரேடியல் ரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பல்லாவரத்துலேருந்து துறைப்பாக்கம் போகக்கூடிய சாலை, அங்கேயும் பார்த்திங்கனாக்கா மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. துறைப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழையானது பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மேகங்களும் மேலும் நகரும் பொழுது மதுராந்தகம், திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இவை போக திருவண்ணாமலை, சங்கராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. செங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், செங்கம், மூத்தாங்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், சிங்காரப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில், அடிவாரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா அரூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி, அதாவது தருமபுரி மாவட்டம் அரூருக்கு வடக்கே பாளையம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. பாளையம், மூத்தாங்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அநேக இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா தியாகதுர்கம் மற்றும் சங்கராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், கள்ளக்குறிச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில், பந்தளம் மாதிரியான பகுதிகளில், வடகநேதல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், சின்ன சேலம் மற்றும் தியாகதுர்கம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்களானது காணப்பட்டு வருகிறது. இந்த மழை மேகங்களும் கிழக்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான்
பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் வேறு சில இடங்களிலும் குறிப்பாக டெல்டாவிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை கீரனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கீரனூர் சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா வத்தன்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில், மின்னாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில், அண்டகுளம் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது. ஸோ இவைகள்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா கந்தர்வக்கோட்டையெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ கந்தர்வக்கோட்டை கீரனூர் புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா செங்காலூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் இந்த பகுதியை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் வல்லத்திற்கு அப்படியே கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். இந்த மழை மையங்கள் மேலும் நகரும்பொழுது தஞ்சை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் அது மழையை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. குறிப்பாக தஞ்சை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் தெற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். வல்ல மாதிரியான பகுதிகளிலெல்லாம் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில். அதன் பிறகு அந்த மழை மையங்கள் மேலும் பயணிக்கும் பொழுது நமக்கு திருவாரூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும், காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இவை போக நாம் பார்த்தோமேயானால் தென் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் காண இயல்கிறது. பந்தல்குடி மற்றும் அருப்புக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது. அதே போல் மானாமதுரை மற்றும் திருப்புவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், வெம்பாட்டூர் மாதிரியான பகுதிகளில், நாயனேந்தல் மாதிரியான பகுதிகளில், இவை தவிர்த்து வெம்பனக்குடி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், சிவகங்கைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட நம்மளால் மழை மையங்களை காண முடிகிறது. சிவகங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுனாக்கா ஓரளவிற்கு, அதாவது கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் ஓரளவிற்கு வெப்பசலன மழை மையங்கள் தீவிரமடைந்திருப்பதை நம்மால் காண இயல்கிறது. பெரம்பலூர் மற்றும் லப்பை குடிக்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது. அந்த மழை மையங்களும் நகரும்பொழுது கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் அது வந்து மழையை வந்து பதிவு செய்யும். தற்பொழுதே பார்த்திங்கனாக்கா கடலூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழை மையங்கள் வந்து தென்பட்டு வருகிறது. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா கடலூருக்கு மிக நெருக்கத்தில், இன்னும் சொல்லப்போனால் அது கடலூர் வடலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கடலூருக்கு மிக அருகாமையில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது. ஸோ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை மையங்கள் மேலும் நகரும்பொழுது புதுச்சேரிக்கும் மழைக்கான வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில். அது இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில், சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில், அதே போல் டெல்டாவின் ஒரு சில இடங்களில், ஏன்னா அந்த மழை மையங்கள் ரொம்ப பெரிய அளவில் மேசிவாக இல்லை, பட் ஆனால் ஓரளவிற்கு இன்டென்ஸாகவே இருக்குது. இந்த புதுக்கோட்டைக்கும் கீரனூருக்கும் கந்தர்வக்கோட்டைக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள். அதனால் அது நகரும்பொழுது தஞ்சாவூர் மாநகரினுடைய சில இடங்களில், தஞ்சாவூர் மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் மழையை வந்து பதிவு பண்ணலாம். அதன் பிறகு அது மேலும் நகருது அப்படிங்கும்பொழுது நமக்கு திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் அது சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தும். அதன் பிறகு அது மேலும் வலுவிழக்காமல் நகருகிறது அப்படிங்கும்பொழுது காரைக்கால் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும், நாகை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் கூட அது மழையை வந்து பதிவு செய்யலாம். இட் டிபெண்ட்ஸ். அதே போல் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் மேலும் நகரும்பொழுது விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. புதுச்சேரி மாவட்டத்திற்கும் ஒரு மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த நிகழ்நேர தகவல்களின் வாயிலாக. அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இதே போன்ற நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடையே வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் புதியதாக நான் பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய வீடியோவுக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.